Welcome to all. Exercise 2.12 10th sum பார்க்கணும் இன்னைக்கு. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If log x by y minus z equal to log y by z minus x equal to log z by x minus y. இந்த மூணுமே ஈக்குவல் அப்படி கொடுத்திருக்காங்க. Then prove that x into y into z is equal to 1. So இந்த மூணு ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்னா x into y into z வந்து 1 ன்னு ப்ரூவ் பண்ணணும். So given that வந்து இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ண வேண்டியது x y z is equal to 1. So given that எழுதியாச்சு log x by y minus x equal to log y by z minus x equal to log z by x minus y. So மூணுமே ஈக்குவல் அப்படி கொடுத்திருக்காங்களா? மூணுமே ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் டு சம் நம்பரா இருக்கும். அதை நம்ம கேன்னு வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூணுமே ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2, 3/6, 4/8 மூணுமே ஈக்குவல் கரெக்ட் தானே? 1/2, 3/6 னா கேன்சல் பண்ணா 1/2 தான். 4/8 னா கேன்சல் பண்ணா 1/2 தான். அப்ப மூணுமே ஈக்குவல். ஈக்குவல் டு என்னன்னு கேட்டா 1/2. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3/6 இப்படி கூட வச்சுக்கோங்க. 3/6 equal to 4/8 equal to 5/10 அப்படி வச்சுக்கோங்க. 3/6 1/2 தான், 4/8 1/2 தான், 5/10 1/2 தான். அப்ப 3/6 equal to 4/8 equal to 5/10 is equal to 1/2. மூணுமே ஈக்குவல். ஈக்குவல் டு சம் நம்பர்னு வரும்ல. இதோட வேல்யூ இதோட வேல்யூ இதோட வேல்யூ மூணுமே ஈக்குவல். ஈக்குவல் டு ஒரு நம்பருக்கு ஈக்குவல் தானே இருக்கணும். அந்த நம்பர் நான் கேன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ லெட் log x by y minus x equal to log y by z minus x equal to log z by x minus y is equal to k ன்னு வச்சுக்கோ, where k is constant. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூணு ஃபிராக்ஷனும் ஈக்குவல். மூணுமே ஈக்குவல்னா மூணுமே ஏதோ ஒரு நம்பருக்கு ஈக்குவலா தானே இருக்கணும். அந்த நம்பருக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? கேன்னு வச்சிருக்கேன். ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி 3/6 equal to 4/8 equal to 5/10 மூணுமே ஈக்குவல் தான். ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டா 1/2. அதே மாதிரி இங்க ஈக்குவல் டு கே. மூணுமே ஈக்குவல், ஈக்குவல் டு கே அப்படின்னு நான் அசியூம் பண்ணிருக்கேன். மூணுமே ஈக்குவல்னா அது எதுக்கு ஈக்குவல் வச்சிருக்கேன்? கேக்கு ஈக்குவல் வச்சிருக்கேன். இப்போ மூணு நம்பருமே கேக்கு ஈக்குவல். அப்போ ஒவ்வொன்றையும் கேக்கு ஈக்குவல் ஆகிக்கலாம். அப்போ log x by y minus z இருக்குல்ல ஈக்குவல் டு கே, log y by z minus x இருக்குல்ல ஈக்குவல் டு கே, log z by x minus y இருக்குல்ல ஈக்குவல் டு கே. இப்போ மூணுமே ஈக்குவல் டு கே. அப்போ ஒவ்வொன்றும் ஈக்குவல் டு கே தானே. அப்போ தனித்தனியாக எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு கே, அடுத்து செகண்ட் ஈக்குவல் டு கே, அடுத்து தேர்ட் ஈக்குவல் டு கே அப்படி எழுதி வச்சு. இப்போ முதல் கேஸ் மட்டும் எடுத்துக்குவோம். log x by y minus z equal to k னா y minus z கிராஸ் பண்ணிக்கோங்க. log x எவ்வளவுனா k into y minus z. இங்க டினாமினேட்டர்ல இருக்கா, இங்க நியூமரேட்டர் வரும் k into y minus z. இந்த k கூட உள்ள கொண்டு வரலாம். ky minus kz. அப்ப log x equal to ky minus kz. இது ஈக்குவேஷன் 1. அது மாதிரி அடுத்தத கம்பேர் பண்ணுங்க. log y by z minus x வந்து k தானே, கிராஸ் பண்ணிக்கலாம். அப்ப log y is equal to k into z minus x அப்படி போட்டுக்கலாம். log y is equal to k into z minus x. k உள்ள கொண்டு போனா kz minus kx. log y is equal to kz minus kx equation 2. ஒரு third log z by x minus y யும் k தானே. அப்ப log zங்கிறது k into x minus y. இந்த x minus y கிராஸ் பண்ணியாச்சுன்னா ஒவ்வொன்றையும் அப்படி கிராஸ் பண்ணிக்கிறோம். log z is equal to k into log z by x minus y is equal to k. அப்ப log zங்கிறது k into x minus y. log zங்கிறது k into x minus y. k உள்ள கொண்டு போனா kx minus ky. அப்ப log z வந்து kx minus ky. ஃபர்ஸ்ட் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா log x equal to ky minus kz. செகண்ட் இத கிராஸ் பண்ணா log y is equal to kz minus kx. தேர்ட் இத கிராஸ் பண்ணா log z is equal to kx minus ky. அப்போ ஒன்னொன்னே ஈக்குவல் டு கேன்னு வச்சுட்டு கிராஸ் பண்ணிட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். log x, log y, log z. இது மூணையும் ஆட் பண்ணிடுவோம். 1 + 2 + 3 implies. ஆட் பண்ணா லெஃப்ட் சைடு என்ன வரும்? log x இருக்கு, log y இருக்கு, log z இருக்கு. log x plus log y plus log z இது லெஃப்ட் சைடு. ரைட் சைடுல ky minus kz plus kz minus kx plus kx minus ky. லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஆட் பண்ணுங்க, ரைட் சைடு ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. மூணு ஈக்குவேஷன்லயும் எது கேன்சல்னு பாருங்க. minus kz plus kz கேன்சல், plus ky minus ky கேன்சல், minus kx plus kx கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி equal to 0. எது is equal to 0 ன்னு கேட்டீங்கன்னா log x plus log y plus log z. ரைட்டா? மூணையும் ஆட் பண்ணா 0 ஆன்சர் வரும். பட் நமக்கு log x plus log y log x into y ன்னு எழுதிக்கலாம் தெரியுமில்ல, ப்ராடக்ட் ரூல். log x into y ஆ இருந்தா log x plus log y ன்னு எழுதலாம். அதே மாதிரி log x plus log y ஆ இருந்தா log x into y ன்னு எழுதலாம். அப்ப log x plus log y plus log z ஆ இருந்தா log x into y into z ன்னு எழுதிக்கலாம். அந்த ப்ராடக்ட் ரூல மூணு நம்பருக்கும் சொல்லலாம். அப்ப log x plus log y plus log z log x into y into z ன்னு போட்டுக்கலாம். அப்போ log x into y into z is equal to இங்க ஃபுல்லா கேன்சல் ஆகி 0 ன்னு வருதுங்க. log ஓட வேல்யூ 0 னாலே உள்ள 1 தான் இருக்கும். ஏன்னா log 1 தான 0 ன்னு படிச்சிருக்கோம். பேஸ் என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அப்ப log 1 தான் 0. அப்ப log xyz 0 ன்னு வருதுன்னா அப்ப xyz இருக்கிற இடத்துல 1 தான் இருக்கணும். ஏன்னா log 1 ஓட வேல்யூ மட்டும் தான் 0. அப்ப log xyz 0 னா அப்ப xyz இருக்கிற இடத்துல என்ன தான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். அப்ப x into y into z வந்து 1 ன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி கான்செப்ட்.
மூணையும் ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் கிராஸ் பண்ணி லாக் எக்ஸ் லாக் ஒய் லாக் இசட் கண்டுபிடிச்சு மூணையும் பிளஸ் பண்ணணும். லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஒய் பிளஸ் லாக் இசட் மூணுலாம் கேன்சல் ஆகி 0 ஆயிடும். சேர்த்துட்டு லாக் எக்ஸ் ஒய் இசட் 0 வரும். லாக் எக்ஸ் ஒய் இசட் 0னா கண்டிப்பா எக்ஸ் ஒய் இசட் வந்து 1 தான் இருக்கும். ஏன்னா லாக் 1 தான் 0. அதனால எக்ஸ் ஒய் இசட் இருக்கிறதுல 1 தான் வரணும். ஈஸி சம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து 11th சம் பாருங்க. log x base 2 minus 3 into log x base 1/2 is equal to 6. சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. சால்வ்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அர்த்தம்னா சால்வ் பண்ணுங்கனால x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இத சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது log x base 2 அப்படியே இருக்கட்டும். minus 3 into log x base 1/2 is equal to 6. கொடுத்திருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டேன்னா log x base 2 அப்படியே இருக்கட்டும். minus 3 into log x base 1/2 கீழ கொண்டு போறோம். கீழ கொண்டு வந்து அந்த ரெண்டு டேர்ம் இன்டர்சேஞ்ச் ஆகுது தெரியுங்களா? log a base b னா is equal to 1 by log b base a. இப்ப log வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்தா அந்த டேர்ம்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும். log x base 1/2 கீழ கொண்டு வந்தா 1 by log 1/2 base x ஆயிடும். x 1/2 இன்டர்சேஞ்ச் ஆயிடும். இது நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல கொண்டு வரேன். அப்ப x 1/2 இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. 1/2 மேல போயிருச்சு, x கீழ வந்துருச்சு. log a base b னா 1 by log b base a அந்த ஐடியா. அப்ப log x base 2 minus 3 into 1 by log 1/2 base x இருக்கா? இது log x by y னு வெச்சுக்கோங்க. 1/2 x by y னு நினைச்சுக்கோங்க. log x by y ஆ இருந்தா log x minus log y னு போடுவோம்ல. அப்ப log 1/2 ஆ இருந்தா log 1 minus log 2 போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது குவாஷன்ட் ரூல் யூஸ் பண்ணிருக்கேன்னா டிவிஷன் இருந்தா சப்ட்ராக்ஷனை மாத்திக்கலாம். பேஸ் அப்படியே இருக்கும் x. அப்ப log 1/2 ஆ log 1 minus log 2 னு போட்டுக்கலாம். log x by y ஆ இருந்தா log x minus log y. log 1/2 ஆ இருந்தா log 1 minus log 2. பேஸ்ல உள்ள x அப்படியே இருக்கும். c equal to 6 அப்படியே இருக்குன்னா log 1 நமக்கு தெரியும். what is log 1? 0. பேஸ் என்னவா இருந்தாலும் log 1 0 தான். இப்போ இது அப்படியே இருக்கும். log x base 2 minus 3 into 1 by log 1 base x க்கு பதிலா 0 minus log 2 base x is equal to 6 அப்படியே இருக்கு. இங்க உள்ள log 1 base x க்கு பதிலா 0 னு போட்டுருக்கேன். ஏன்னா log 1 base any base a க்கு வந்து ஆன்சர் என்னதான் 0 தான். இந்த 0 விட்டலாம். இந்த மைனஸும் இந்த மைனஸும் அடிச்சா பிளஸ் ஆயிரும்னா இந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். log x base 2 அப்படியே இருக்கும். இந்த log 1 க்கு பதிலா 0 போட்டோம்னா அந்த 0 விட்டுருங்க. இந்த மைனஸ் சேர்ந்தா கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிரும். இப்ப மேல 3 இருக்கும், கீழே log 2 base x இருக்கும். is equal to 6. இந்த ஸ்டெப் புரிஞ்சுக்கணும் என்னங்க? இதுல குவாஷன்ட் ரூல் யூஸ் பண்ணி டிவிஷனை சப்ட்ராக்ஷனை மாத்துறோம். அதுல log 1 க்கு பதிலா 0 னு போட்டுறோம். இந்த 0வும் தேவையில்லை. 0 minus 5 னா minus 5 போட்டுக்கலாம். அதே மாதிரி 0 minus of this னா 0 விட்டுட்டு எழுதிடலாம். மேல வந்து minus 3 into 1 minus 3 தான். கீழே minus log 2 base x இருக்கா? minus minus அடிச்சா plus 3 ஆயிடும். இந்த மைனஸ் கேன்சல் பண்ணுங்க. அப்ப plus 3 by log 2 base x is equal to 6. ஃபர்ஸ்ட் லெவல் டேர்ம் அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னா log x base 2 plus 3 by log 2 base x is equal to 6. இப்போ மறுபடியும் log 2 base x நியூமரேட்டர் கொண்டு போங்க. இது டினாமினேட்டர்ல இருக்கா? நியூமரேட்டர் கொண்டு வந்தா log 2 base x மேல போகும்போது log x base 2 ஆயிடும். இன்டர்சேஞ்ச் ஆயிரும்ல. கீழே உள்ள log 2 base x மேல போச்சுன்னா log x base 2 ஆயிடும். log x base 2 plus 3 into log x base 2 is equal to 6. ரைட் சைடு அப்படியே 6 மெயின்டைன் ஆயிட்டே வருதுன்னா அது ஒண்ணும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டேர்மே ஒண்ணும் பண்ணல. செகண்ட் டேர்ம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னன்னு பாருங்க. 1 time of log x base 2 plus 3 times of log x base 2 அப்படின்னா 4 times of log x base 2. ரைட்டா? இது log x base 2ங்க. இது 1 time. இது 3 time. ஆட் பண்ணா என்ன வரும்? 1 time plus 3 time னா 4 times. 1 log x base 2 plus 3 log x base 2 னா 4 log x base 2. இது தெரியும்ல? a plus 3a னா 4a. அத மாதிரி தான். 1a plus 3a னா 4a. So log x by 2 plus 3 times of log x by 2 னா 4 times of log x by 2 is equal to 6 அப்படி இருக்குன்னா இந்த 4 டிவைட் பண்ணி விட்டுருங்க. 6 by 4 ஆயிடும். இப்போ ப்ராடக்ட்ல இருக்கா? டிவிஷன்ல வந்துரும். 6 by 4. 6 க்கு 4 கழிச்சா 3 2s are 6, 2 2s are 4. இப்போ log x base 2ங்கிறது 3 by 2. இது அப்படியே மாத்திக்கலாமா? இது லாகரிதமிக் ஃபார்ம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு மாத்துவோமா? 2 power 3 by 2 is equal to x. log x base 2 3 ஆ இருந்தா 2 power 3 by 2 is equal to x. அப்ப x ஓட வேல்யூ 2 power 3 by 2. 2 power 3 by 2 எப்படி எழுதலாம்னு பார்க்கணும்னா 2 power 3 by 2 2 power 1 plus 1 by 2 னு எழுதிக்கலாம். 1 plus 1 by 2 னா அந்த 2 கிராஸ் பண்ணுங்க. 2 plus 1 by 2 3 by 2 வந்துரும். அப்ப 3 by 2 1 plus 1 by 2 னு எழுதிக்கலாம். இந்த 2 LCM எடுத்தா 3 by 2 வந்துரும். இந்த 2 அப்படியே LCM எடுத்தீங்கன்னா இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 plus 1 by 2 3 by 2. புரிஞ்சுக்கணும் என்னங்க? 1 plus 1 by 2 தான் 3 by 2. The 2 power 1 plus 1 by 2 ரெண்டா பிரிச்சுக்கலாம். 2 power 1 into 2 power 1 by 2 பிரிச்சுக்கலாம். a power m plus n இருந்தா a power m into a power n அந்த மாதிரி. 2 power 1 plus 1 by 2 ரெண்டா பிரிச்சா 2 power 1 into 2 power 1 by 2. பவர்ல பிளஸ் இருந்தா ப்ராடக்ட்டா மாறிடும்னா 2 power 1 னா 2 தான். 2 power 1 by 2 அப்படினா √2. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 power 3 by 2 அத 3 by 2 1 plus 1 by 2 னு எழுதிருக்கோம்.
ஏன்னா அந்த 2 கிராஸ் பண்ணா 2 plus 1 by 2 3 by 2 வந்துடும். அந்த 2 பவர் 1 plus 1 by 2 ரெண்டா உடைச்சிருக்கும். 2 power 1 into 2 power 1 by 2 பிரிச்சிருக்கும். a power m plus n இருந்தா a power m into a power n ரெண்டா பிரிச்சாச்சு. 2 power 1 பதிலா 2, 2 power 1 by 2 பதிலா root 2. அப்ப 2 power 3 by 2 எதுக்கு ஈக்குவல்? 2 root 2 க்கு ஈக்குவல். இப்ப 2 power 3 by 2 க்கு பதிலா 2 root 2 ன்னு போட்டுக்கலாம். What is the value of x? 2 root 2. இப்ப சால்வ் தான சொல்லிருக்காங்க. சால்வ்னா என்ன கண்டுபிடிச்சா போதும்? x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். சோ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. x ஓட வேல்யூ எவ்வளவு? 2 root 2. இது மட்டும் தெரியணும். 2 power 3 by 2 னா 2 root 2. 2 power 5 by 2 னா 2 square root 2 அந்த மாதிரி இருக்குங்க. அது பின்னாடி பாத்துக்கலாம். இப்போதைக்கு இத தெரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸர்சைஸ்ல 12th சம். இதுவும் சால்வ் தான். சால்வ் x square minus 6x plus 65 base 5 minus x is equal to 2. இத சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ, சால்வ்னால x ஓட வேல்யூ கண்டுபிடின்னு அர்த்தம். சோ given that அப்படி எழுதியாச்சு. கொடுத்திருக்கிறத இது லாகர்மிக் ஃபார்ம் தானே, இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாத்தணும். 5 minus x power 2 is equal to x square minus 6x plus 65. தெரியுங்களா? இது லாகர்மிக் ஃபார்ம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாத்தனா இது பேஸ், இது பவர் is equal to this. 5 minus x whole square is equal to x square minus 6x plus 65. இது a minus b the whole square formula. 5 minus x the whole square தானே. So a minus b the whole square. a squared னா 5 square minus 2 into 5 into x minus 2ab என்ன plus b squared னா x squared. இப்போ a squared னா 5 squared minus 2ab 2 into 5 into x plus b squared னா x squared. இங்க அப்படியே இருக்கும் x squared minus 6x plus 65. எது கேன்சல்னு பாருங்க. ஒரு x squared இங்க 5 squared க்கு 25 போட்டுக்கோங்க. 2 into 5 into x னா minus 10x என்ன x squared. இங்க x squared minus 6x plus 65. இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன்? a minus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். இந்த x squared க்கு x squared க்கு கேன்சல் பண்ணிக்கலாம். நான் இந்த x squared ரைட்ல வந்தா minus x squared ஆகி கேன்சல் ஆயிடும். So x squared அடிச்சுக்கலாம். 25 minus 10x is equal to minus 6x plus 65 அந்த மாதிரி இருக்கும். இப்போ x எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோமா, minus 10x minus 6x லெஃப்ட்ல வந்துச்சுன்னா plus 6x. இங்க 65 இருக்கா, 25 ரைட்ல வந்துச்சுன்னா minus 25. x எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு. minus 10x இருக்கு, minus 6x லெஃப்ட்ல வந்துச்சுன்னா plus 6x. 65 இங்க இருக்கு, 25 ரைட்ல வந்துச்சுன்னா minus 25. 65 minus 25 னா 40. minus 10x plus 6x னா minus 4x. minus 10 plus 6 னா minus 4x. minus 4x வந்து 40. x வேணும்னா minus 4 ஆல் டிவைட் பண்ணிருங்க. 40 by minus 4. 4 க்கும் 40 கடிச்சா 10 வரும். கீழ ஒரு மைனஸ் இருக்கா, சோ minus 10. சோ x ஓட வேல்யூ minus 10. சால்வ் அப்படினால x தான கண்டுபிடிக்கணும். சோ x ஓட வேல்யூ minus 10. சோ இதுதான் லாகரிதம் எக்ஸர்சைஸ். இதுக்கு அடுத்து செகண்ட் யூனிட்ல ஒன் வேர்ட் எக்ஸர்சைஸ் இருக்கு. அதையும் நம்ம சேர்த்தே பார்த்துருவோம். நம்ம எல்லாமே நடத்துவோம். ஒன் வேர்ட் எக்ஸர்சைஸ் முதல்ல நடத்துவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் பாருங்க. if modulus x plus 2 less than or equal to 9 then x belongs to. modulus x plus 2 less than or equal to 9 ஆ இருந்தா x எதுல இருந்து இது வரைக்கும் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்கிறது modulus x plus 2 less than or equal to 9. நம்ம இந்த ரிசல்ட் எழுதிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸர்சைஸ்ல எழுதிருக்கோம். modulus x less than or equal to r ஆ இருந்தா minus r less than or equal to x less than or equal to r. modulus x less than r னா x வந்து minus r க்கும் plus r க்கும் நடுவுல இருக்கு. modulus x less than or equal to r ஆ இருந்தா இது எழுதிருக்கோம் ரிசல்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. modulus x plus 2 less than or equal to 9 ஆ இருந்தா x plus 2 minus 9 க்கும் plus 9 க்கும் நடுவுல இருக்கும். modulus x less than or equal to r ஆ இருந்தா x minus r க்கும் plus r க்கும் நடுவுல இருக்கும். இப்போ modulus x plus 2 less than or equal to 9 ஆ இருந்தா x plus 2 minus 9 க்கும் plus 9 க்கும் நடுவுல இருக்கும். சோ minus 9 less than or equal to x plus 2 less than or equal to 9. நமக்கு x தான் எதுல இருந்து இது வரைக்கும் இருக்குன்னு வேணும். ஆனா இங்க x plus 2 இருக்கா, அப்ப subtracting 2 போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. subtracting 2 போட்டா என்ன ஆகும்? minus 9 minus 2. இங்க x plus 2 minus 2. இங்க 9 minus 2. minus 9 minus 2. x plus 2 minus 2 9 minus 2. minus 9 minus 2 னா minus 11. ரெண்டு நம்பர் மைனஸ்ல இருந்து ஆட் பண்ணி மைனஸ் போடணும்னா minus 9 minus 2 னா minus 11. இங்க plus 2 minus 2 கேன்சல் ஆகி வெறும் x. இங்க 9 minus 2 7. அப்ப x minus 11 less than or equal to x less than or equal to 7. x minus 11 ல இருந்து 7 க்குள்ள இருக்கும். என்ன இன்டர்வல்னு பார்த்தா less than or equal to போட்டுருக்கா, equal to போட்டுருக்கா. அப்படின்னா x minus 11 ஆவும் இருக்கலாம், 7 ஆவும் இருக்கலாம். அப்ப x minus 11 ஆவும் இருக்கலாம், 7 ஆவும் இருக்கலாம், minus 11 க்கு 7 க்கு நடுவுல இருக்கலாம். இதுக்கு பேர் க்ளோஸ்ட் இன்டர்வல்னு படிச்சிருப்போம். minus 11 ல ஆரம்பிச்சு 7 ல முடியணும். அப்ப இதுக்கு பேர் க்ளோஸ்ட் இன்டர்வல் minus 11,7. x எங்க இருந்து எங்க இருக்கும்? க்ளோஸ்ட் இன்டர்வல் minus 11,7 ல இருக்கும். இது நம்ம ஓபன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல்லாம் சொல்லியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் இருக்கா, minus 11 உண்டு, 7 உண்டு. அப்ப x ஓட வேல்யூ minus 11 ல இருந்து 7 வரைக்கும். minus 11 உண்டுடா, க்ளோஸ்ட் இன்டர்வல். 7 உண்டா, க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்ப x belongs to closed interval minus 11,7.
ஆன்சர் வந்து closed interval minus 11,7. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். எல்லா எக்ஸசைஸும் கடந்து வருங்க. இதுன்னா ஒன் வேர்ட் எக்ஸசைஸ்னா எல்லா யூனிட் வரும் இல்லையா, எல்லா இது வரும் இல்லையா, எக்ஸசைஸ் வரும் இல்லையா, அப்ப எல்லா எக்ஸசைஸோட கான்செப்டும் ஞாபகம் இருந்தா தான் இந்த ஒன் வேர்ட் எக்ஸசைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்.